Welcome students for the second section of 7th standard English subject. Page number 88. All of you listen the particular portion given in the same page. Take turns and read this section aloud. When we read aloud, we can understand the pronunciation of the vocabularies. So, you have to wait and listen my words when I read the portion. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and a contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Idgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. மாணவர்களே, இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த ஈத்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏராளமானவர்கள் அங்கு கூட்டமாக குவிந்தார்கள். சிலர் குதிரை வண்டிகளிலே ஏறி வந்தார்கள், சிலர் ரிக்ஷாக்களிலே வந்தார்கள், சில பேர் கார்களிலே மோட்டார் காரிலே வந்தார்கள். எல்லாருமே நல்ல நறுமணம் கொண்ட அந்த நறுமண தைலத்தை பூசிக்கொண்டு வந்தார்கள். எல்லாருமே மிகுந்த ஆர்வத்துடன் பண்டிகை உற்சாகமாக கொண்டாட வந்திருக்கின்றனர். குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அமைதியாக அவர்கள் பின்னாடியே வந்தார்களாம். அதே சமயம் இந்த கிராமத்தில் காணப்படக்கூடிய அந்த தெருக்கள், அந்த அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே மிக அழகாக இருந்தது. எல்லாரும் இந்த பிரமிப்பான அந்த காட்சிகளை கண்டு கழித்தார்கள். எல்லாருமே இந்த அதிசயமான அந்த பண்டிகையின் உற்சாகத்தை எல்லாரும் பார்த்து ரசித்தார்கள். எல்லாரும் பார்ப்பதற்கு ஏற்ற மாதிரி இந்த பண்டிகை சிறப்பாக அங்கு அமைந்தது. ஆம், கடவுளை தொழ வந்தவர்கள் எல்லாருமே இந்த அற்புதமான காட்சிகளை ரசித்தார்கள். புதிதாக வந்தவர்கள் கூட ஒருவர் பின் ஒருவராக நின்று அந்த பண்டிகையின் உற்சாகத்தை சேர்ந்து கொண்டாடினர். Student, we have to go the next paragraph which is written in the page 89. The prayer was over, men embraced each other, they descended on the sweet and toy vendors, stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had it 25 rounds of fun. Mahmoud and Moshin and Nure and other boys mounted the horses and the camels. Children, listen the portion. How do they celebrate the Eidgah festival? அதாவது அந்த மசூதிகளிலே தொழுகை முடிந்தவுடனே எல்லாருமே மிக வேகமாக வெளியே வந்தார்கள். அந்த இனிப்பு வாங்குவதற்காகவும் பொம்மைகள் வாங்குவதற்காகவும் எப்படி ஒரு இராணுவம் வெளியே வேகமாக வந்து தன் நடவடிக்கை எடுக்குமோ அதே போல் எல்லாரும் வேகமாக வெளியே வந்தாங்க. அது சில பேர் என்ன செய்தார்கள், மெர்ரிகோ ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ராட்டினத்தில் சுற்றுவதற்கு தயாராக வந்தாங்க. இந்த ராட்டினத்தில் யானை போன்ற உருவம் உள்ள அந்த மர சாமான்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. அது மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்த ராட்டினத்தில் சுற்றும் விளையாட்டில் கவனம் வைத்தார்கள். 1 பைசா கொடுத்தா 24 ரவுண்டு கூட வரலாமா, அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. அவருடைய நண்பர்கள் மஹமூத், மோஷின், நூரே எல்லாருமே அது மாதிரியான அந்த குதிரைகளிலும் ஒட்டகம் போன்ற மர பொம்மைகளிலே உட்கார்ந்து அந்த விளையாட்டை விளையாடினார்கள். இங்கே பாருங்கள், மஹமூட் அண்டு மோஷின் அண்டு நூரே அண்டு நிறைய கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரியான அண்டுங்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது.
இது ஒரு கதை என்பதனாலும் அதே சமயம் மொழிபெயர்க்கப்பட்ட கதைங்கிறதுனாலும் இது மாதிரியான அண்ட் வேர்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சரியான முறைப்படி எப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது. எப்படி எழுதலாம்? மெஹமூத் கம முஷின் கம அண்ட் நூரை, இப்படி தான் நம்ம எழுதணும். அதை நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது கவனமாக நீங்கள் படிக்கலாம். அடுத்த பாராக்கு வருவோம் மாணவர்களே. பக்கம் 89. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. இது போன்ற ஒரு அடுத்த பகுதியில் சொல்லப்பட்ட காரணங்கள் என்னவென்றால், ஹமீது நமக்கு ஏற்கனவே தெரிந்த அந்த பையன் மிகவும் குறைவான பைசா கையில் வச்சுருக்கிறதுனால, எத்தனை பைசா வச்சுருந்தான்? அவன் கையில் 3 பைசாக்கள் தான் வச்சுருந்தான். அதனால் அவன் என்ன செய்கிறான்? இந்த மெரிகோ ரவுண்டில் விளையாடலை, தூரத்தில் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு கிடைச்சது இந்த ஒரே ஒரு பொக்கிஷம் 3 பைசாக்கள் தான். அதனால் எல்லாற்றையும் வேடிக்கை அவன் பார்த்தான். மற்றவர்கள் விளையாடுவதை இவன் வேடிக்கை பார்த்தான். அதனால் மற்றவர்கள் மெரிகோ ரவுண்டு இந்த விளையாட்டை முடிச்சுட்டு, ஆட்டின விளையாட்டை முடிச்சுட்டு எல்லோரும் பொம்மை வாங்கிறதுக்காக வந்துட்டாங்க. என்னென்ன பொம்மை எல்லாம் அங்கே இருந்துச்சான்? இராணுவ வீரர்கள் பொம்மை இருந்ததாம், பால்காரி பொம்மைகள் இருந்ததாம், ராஜா பொம்மைகள், மந்திரி பொம்மைகள், தண்ணீர் சுமந்து செல்லக்கூடிய மனுஷனுடைய பொம்மைகள், துணிகளை துவைக்கக்கூடிய பெண்களின் பொம்மைகள், மேலும் சாமியார்கள் பொம்மைகள் போன்ற பொம்மைகள்லாம் அங்கு காணப்பட்டதாம். So the next paragraph goes like this, the same page 89. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Nure got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. மாணவர்களே, இந்த பாராவில் கடைசி வரக்கூடிய பாராவில் என்ன பார்க்கிறோம்? விதவிதமான பொம்மைகளை குறித்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கி உடை அணிந்த போலீஸ்மேன் தலையில் சோப்பு டர்பனை கட்டியிருக்கிறார், துப்பாக்கி வைத்திருக்கிறார், வைக்கக்கூடிய இன்னொரு இராணுவ வீரன் பொம்மை இருக்கிறது. மோஷின் என்பவன் தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளை குறித்த பொம்மையை வாங்கியிருக்கிறான். நூரே ஒரு வக்கீல் பொம்மையை வாங்கியிருக்கிறான். இவைகள் எல்லாம் 2 பைசாக்கள் தான். ஆனால் ஹமீதிட்ட 3 பைசா இருந்தது. ஆனாலும் அது அதிகமாக அவன் பார்வைக்கு விலை அதிகமாக தெரிந்தது. அதே சமயம் இந்த பொம்மைகளை கீழே போட்டால் என்னாகும்? ஃபுல்லாக உடஞ்சிரும், பல தூளாக போயிடும். ஒரு தண்ணி மேலே பட்டால் கூட அந்த கலர்லாம் வெளியே போயிடும். அப்படிப்பட்ட பொம்மைகளாக தான் அது இருந்தது. அதனால் அதன் வேடிக்கைப்பட்டு தான் இந்த ஹமீத் பார்த்தான். மற்ற பையங்கள்லாம் இவைகளை மிக ஆர்வத்தோடு பார்த்த பிறகு கடைசியாக இனிப்பு கடைகளுக்கு வந்தாங்க. ஏதாவது இனிப்புகள் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு. அதனால் சில பேர் என்ன பண்ணாங்க? எள் செய்யப்பட்ட மிட்டாய், எள் மிட்டாய் வாங்கினாங்க. சில பேர் குலாப் ஜாமுன் வாங்கினாங்க. சில பேர் ஹல்வா சாப்பிட்டாங்க. கடைசியில் பாருங்கள், they smashed their lips with relish. Only Hamid was left out. எப்படி நல்ல அதிகமான உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நாக்கால அந்த உதடுகளை அவன் என்ன செய்கிறான்? சப்பிக்கிட்டே அவன் மற்றவர்கள்லாம் ஹமீதுக்கு முன்னாடி சாப்பிட்றாங்க. ஹமீதை பார்த்து வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான். ஓகே children, we have learned about the 3 paragraphs and 1 paragraph in page number 88. In page number 89, we have to see the glossary portion, meaning portion. It is given already in the textbook. Gapped, that means stared. Next, smack your lips.
Open and close lips noisily to show enjoyment. சப்புக்குட்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. Relished என்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அது enjoyed or took pleasure in the taste என்ற அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஹமீடோட நிலைமை மோசமாக இருக்கிறத இந்த பகுதியில் செக்ஷன் 2ல் நம்ம பார்க்குறோம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். சிம்பிளாக தான் இருக்குது, நீங்களாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சின்னதாக ஒரு மேட்ச் ஃபாலோயிங் போல் கொடுத்துருக்காங்க. ஏ பகுதி பி பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் எழுதணும். ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலம் ஏ அண்ட் த டாய்ஸ் தே பாட் இன் காலம் பி. ஓகேவா? ஸோ த்ரீ நேம்ஸ் we have to select. So first we can select the name Mahmood. Mahmood in A column. Directly we have to write in B column. He bought the toy that is called what? Policeman. So Mahmood bought policeman. So that we have to write Mahmood in A column, policeman in B column. As like the next, we have to write Mohsin. The Mohsin and the B column we have to write water carrier. That's mean Mohsin brought water carrier toy. The last one Noore, and we have to write in the B column lawyer. That means Noore bought lawyer toy. Okay, so we have to write and fill the particular columns. Next page, just to turn over the next page, page number 90 in your textbook. Write the names of the toys against each picture. Easily we can understand and write the name of the toys. Okay, in the first column, what are you seeing? A man is standing with a gun. Okay, so we have to write soldier. We have to write what? Soldier. SOLDIER. Next one, woman is carrying something, so we have to write washer woman. Washer woman, அதாவது துணி துவைக்கக்கூடிய ஒரு பெண். And third toy shows about the holy man. Third toy shows about the holy man. And next, a lady is standing nearby a cow. Okay, just to guess, what should we be? She will be milkmaid. Milkmaid என்ற பால் கறந்து விற்பவர்கள் இல்லையா? மில்க்மெய்டு நம்ம ஏற்கனவே நம்ம கடைகள் கூட பார்த்துருக்கோம் இல்லையா? மில்க்மெய்டு அது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இங்கே இந்த படத்துக்கு பொருத்தமான வேர்டு இதுன்னு கேட்டால் மில்க்மெய்டு. அடுத்தது என்ன பார்க்குறோம்? லைக் த சேம் the policeman toy is given the next. Policeman toy is given the next. At last we have to write the toy that is king. A king toy is there. Okay, so write first soldier, next washerwoman, third holy man, fourth milkmaid, fifth policeman, and sixth one is the king. You have to write in the particular blanks. At last questions, think and answer. Okay, they descended on the street and toy vendor stores like an army moving to attack. Okay, first question, who does they refer to? Did they move one by one in a line or in a big group? Who does they refer to? They refer to the people came out after the worship. Who does the refer to is the people. And the next supplement answer is a big group. The people are moved in a big group. Second question, Hamid's friends enjoyed the ride in the merry-go-round, but Hamid didn't go on it. Why? Because Hamid have very less paisas, so he did not go on it. Third question, how did Hamid's friends show that they enjoyed eating the sweets? They showed. How showed they? They smashed their lips with relish. So this way, his friends showed the appearance after eating the sweets. Okay, children, understand the full lessons, read again and again, and find out the
important answers. Okay, we will see in the next section in the next class. Thank you.